ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் ஃப்ளோர். இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேர் கமெண்டில் கழிவூற்ற போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் அதே மாதிரி எத்தனை பேர் கால் பண்ணி திட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ எல்லாத்துக்குமானது கிடையாது. ட்ரேடிங்கை பற்றி ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க. அவங்களுக்கான விஷயம் இந்த வீடியோவில் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை, இந்த கம்யூனிட்டி உங்களுக்கானது இல்லை. அதை நான் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். அண்ட் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கவங்க அப்படின்னா, நான் தவறாக சொல்லலை. ட்ரேடிங் ப்ராஃபிட், அதாவது ட்ரேடிங்கில் ட்ரேடு ப்ராஃபிட் 1:10, 1:5, 1:20, 1:100 இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதை நம்பி நீங்கள் ட்ரேடிங்க்கு வரவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை. நம்ம சேனல் என்ன பர்பஸ், நம்ம கம்யூனிட்டி என்ன பர்பஸ் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு கால் பண்ணுறவங்களில் ஒரு 50 to 60% ஆல்மோஸ்ட் எல்லாருமே, அது ஒரு 90% வச்சுக்கோங்களேன், கேட்குறது கிளாஸ் எப்போ கிளாஸ் சொல்லித்தரீங்களா, எங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு 50 பாயிண்ட் பிடிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, ஃபாரெக்ஸில் டெய்லி ஒரு 20 பிப்ஸ் 30 பிப்ஸ் பிடிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அல்லது மொமெண்டம் பிக் பண்ணணுன்னா பக்காவாக எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுதுங்கிறதுக்கான கம்ப்ளீட் சீக்ரெட் சொல்லி கொடுங்க அப்படி. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க மார்க்கெட்டில். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட புரிதல், ஓகேங்களா? அதை நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணத்தான் உங்களுக்கான ஐடியாஸ் வரும். ஸோ அந்த வகையில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ராப்பராக கற்றுக்கிறதுல எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் தான். ஏன்னா வேறு ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் எதை கம்பேர் பண்ணினாலும் சரி, எதை சேர்த்து வச்சு பண்ணாலும் சரி, எல்லாமே தெளிவாக ஜோன் எடுத்துருவீங்க. ஆனால் ப்ராப்பர் வியூ மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸில் இல்லை அப்படின்னா உங்களால் அந்த ட்ரேடிங்கை கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. கான்ஃபிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, ரிசல்ட்ஸ் நெகட்டிவாக வரும். அதாவது ஏன்னா அது கம்ப்ளீட் மணி பேஸ்டு கேம் இல்லையா, அதனால் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆவீங்க. அப்போ எமோஷனல் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் எங்கேருந்து வரும்னா, ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் இல்லாதது தான். ஆப்ஷனில் கூட ஸ்ட்ராட்டஜி வச்சு எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் ப்ரைஸ் மூவ்மெண்ட் டெக்னிக்கல் வைஸ் நமக்கு தெரிஞ்சால் தானே அந்த டைரெக்ஷனுக்கு ட்ரேட் போட முடியும். ஸோ இந்த பிரச்சனை இருக்குது. அதை நான் பிகினிங் ஸ்டேஜில் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். பட் இப்போது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளீட் நான் எடுக்கக்கூடிய கோர்ஸுக்கான கண்டென்ட் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு சில வீடியோஸ் போட்டிருக்கேன், ஒரு சில வீடியோஸ் இன்னும் கூடிய சீக்கிரம் போட்டுருவேன். பட் கால் பண்ணதில் ஒரு 80, அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் கேட்டது கோர்ஸ். நீங்கள் இவ்வளோ விஷயம் யூடியூப்பில் பேசுகிறீங்க, பட் அது ஒரு மென்டார்ஷிப்பாக எங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்தேன், ஃப்ரீயாக எடுத்தேன், திரும்ப பெய்டு வச்சேன், அதை ஸ்டாப் பண்ணேன், திரும்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப வந்தேன், திரும்ப ஸ்டாப் பண்ணேன். இப்போ திரும்ப ஒரு 3 மந்த் பிரேக் எடுத்திருக்கோம், திரும்ப நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும், நான் இதை பிஸ்னஸாக பண்ணலைங்க, எனக்கு கால் பண்ணவங்க நிறையா பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கேன். பட் எனக்கு வர்ற கால் எல்லாமே கிளாஸுக்கோசரம் வர்றதுனால நான் டைம் சொல்லியிருந்தேன். ஜனவரி எண்டு பிப்ரவரி ஸ்டார்ட்டில் நான் சொல்கிறேங்க, நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் வாங்க, அந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், எடுத்தோடனே கிளாஸ் சேராதீங்கன்னு நிறையா பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோலையும் நான் சொல்கிறது அதுதான். இந்த ஃபீஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜ் நான் டெலகிராமில் போடுறேன், வேணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாத்துக்குமானது கிடையாது. நான் திரும்ப சொல்கிறேன், நான் ட்ரேடிங்கில் உள்ளே வர்றேன், இந்த கோர்ஸ் படித்தா ப்ராஃபிட் ஆகிடலாம், வாய்ப்பே கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ண தயார்னா மட்டும் ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸ் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் யூடியூப்பில் இருக்க 39 வீடியோஸ் பார்த்து முடித்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி, சப்போஸ் முடியலை, என்னால் அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலைங்கிறவங்க மட்டும் வாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணுங்கிறத நான் ப்ராப்பராக சொல்லித்தரேன். ஆனால் இதை கொண்டுட்டு போய் நீங்கள் ஆப்ஷனில் அப்ளை பண்ணுறதோ, ஸ்பாட் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறதோ, சிஎஃப்டியில் அப்ளை பண்ணுறதோ உங்களுடைய திறமையை பொறுத்தது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ரகசியம் அப்படின்றது மார்க்கெட்டில் இல்லை.
இங்கே இருக்கிறது பை அண்ட் செல். இந்த 2 விஷயம்தான். இந்த 2 விஷயம் எப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் மல்டி டைம் ஃப்ரேமில் ப்ராப்பராக பண்ணும்போது தான் நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடர் ஆக முடியும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸுங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்க 39 வீடியோஸ் போதும். எந்த உங்களுக்கு பெய்டு கிளாஸும் தேவையில்லை. அதில் என்னால் புரிஞ்சு என்னால் அந்த விஷயத்தை கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியலை அப்படிங்கிறவங்க மட்டும் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பெய்டு கிளாஸ் அதாவது பேட்ச் வைஸ் வந்தாலும் சரி, பர்சனல் மென்டார்ஷிப் வந்தாலும் சரி, நான் சொல்லி கொடுக்குற விஷயம் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகலைன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பே பண்ண ஃபீஸ் அப்படின்றது ரிஃபண்ட். ஓகேங்களா? ஸோ நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். திரும்ப அந்த பேட்ச் கிளாஸ் நான் திரும்ப ஸ்டாப் பண்ணேன், திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுலேயும் நான் அதே தான் சொல்கிறேன். ரிஃபண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கவங்க மட்டும் வாங்க. இல்லை அப்படின்னா வேண்டாம், என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதுக்கு வராதிங்க. ட்ரேடிங் அதுக்கான ஃபீல்டு கிடையாது. 100% என்னை டிபெண்ட் பண்ணி வராதிங்க. அது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கூட தராது. ஏன்னா வர்றவங்க எல்லாமே ஒரு சார்ட் அனாலிசிஸ், கால்ஸு, ஒரு அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சர்வீஸ் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த விஷயம் வந்து ட்ரேடிங்கில் உங்களுக்கு எந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குன்னு எனக்கு தெரியல. சிம்பிளாக எப்படின்னா, ஒரு ஷாப்பிங் மால் கட்டி அதை எவனோ ஒருத்தன் கையில் விட்டு போகிற மாதிரி நீங்கள் ட்ரேடிங் அடுத்தவனை நம்பி பண்ணுறது. அதை நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸில் என்னென்ன ட்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் யார் யார் விரும்புவாங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து உங்கள் ஸ்டோரில் வச்சிங்கன்னா தான் அது சேல்ஸ் ஆகும். அது ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், சின்ன பொட்டி கடையாக இருந்தாலும். ஆனால் ட்ரேடிங்கில் மட்டும் அந்த மணி அப்படின்ற ஒரு விஷயத்தினால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கோர்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு வர வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அதை நான் ஃப்ராங்காக சொல்லிக்கிறேன் அண்ட் ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு வர்ற கால் எல்லாம் கிளாஸுக்கு வந்ததுனால இந்த வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. கம்பல்சரி கிடையாது. இதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். மற்றபடி யூடியூப்பில் நம்மளுடைய சர்வீஸ் அப்படின்றது கண்டினியூஸாக தொடரும். பெய்டு கிளாஸ் வீடியோ போட்டான், இனிமேல் அவன் வந்து ஃப்ரீ கண்டென்ட் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காதுங்க. யூடியூப்பில் சொல்கிறதுல வரக்கூடிய உங்களுக்கான டவுட்ஸை நான் இந்த பர்சனல் மென்டார்ஷிப்பில் அல்லது பேட்ச் வைஸ்லேயோ நீங்கள் எதில் வந்தாலும் சரி உங்களுடைய நீடை பொறுத்தது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் டெக்னிக்கல் வைஸ் அனாலிசிஸ்க்கு என்னால் கொடுக்க முடியும். மற்றபடி யூடியூப்போட சர்வீஸ் அதை நான் போடுற அந்த ஃப்ரீ கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். எதுவும் மாற்ற மாட்டேன். உங்களுக்கு டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண விருப்பம் அப்படின்னா தாராளமாக அந்த 39 வீடியோஸ் போதும். ஆனால் கேண்டிலை ரீட் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 6 மாதம் ஆகும். அந்த பொறுமையோடு இருந்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இல்லை கச்சா முச்சான்னு பண்ணிங்கன்னா எதுவுமே செட் ஆகாது. எந்த ஸ்ட்ராட்டஜியுமே உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா ட்ரேடிங் அப்படின்றது மென்டலாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி பண்ணக்கூடிய கேம். அது உங்களுடைய பிரெயினில் போய் ஸ்டோர் ஆனால் தான் அந்த விஷயம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்போது நீங்கள் ட்ரேடு சூஸ் பண்ணும்போது. அதர்வைஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜின்னு கச்சா முச்சான்னு பண்ணிங்கன்னா வாய்ப்பு இல்லை. இந்த மென்டார்ஷிப்புக்கு வர்றவங்களும் அந்த மைண்ட் செட்டில் வராதிங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடியலை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வாங்க, பேசிக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் நான் சொல்லித்தருவேன். ஆப்ஷனில் 500 ஸ்ட்ராட்டஜி, ஸ்பாட் ட்ரேடிங்கில் 500 ஸ்ட்ராட்டஜி, இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 1000 ஸ்ட்ராட்டஜி, அதெல்லாம் இல்லைங்க மார்க்கெட்டில். ஒவ்வொருத்தருடைய மைண்ட் செட்டு தான் ப்ரைஸ் மூமெண்ட். அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டை அனாலிசிஸ் பண்ணி ஏஸ் ஏ ட்ரேடராக நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒரு பை ஆர் செல் வித் ஸ்டாப் லாஸ் வித் டிபி அப்படி போட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கான ஐடியா எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம லாஸில் இல்லாத இருந்தால் ஓகே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், என்னையும் டிபெண்ட் பண்ணி வர வேண்டாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் நாலேஜ் வேணுங்கிறவங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கவங்க மட்டும் வாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான்.